நீங்கள் பீரியாடிக் டேபிளில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்சிஜன் ஆட்டம் மற்ற ஆட்டம் எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதனோட சிம்பிள் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஆனால் ஆக்சிஜன் வந்து நம்ம எழுதும்போது அதை நம்ம வந்து O2 அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அது வந்து நம்ம தனியாக ஒரு ஆட்டம் மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். அது வந்து நம்ம எப்பயுமே வந்து மாலிகுலாக தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நம்ம அட்மாஸ்பியர்லேயும் வந்து தனியாக இருக்காது. அது என்னன்னா அது வந்து மாலிகுலாக தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் வந்து ஏன் மாலிகுலாவே இருக்கணும்? ஏன் வந்து அது தனியாக அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது? ஏன் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிஹேவியரை வந்து நம்ம இந்த ஃபனல் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து நீங்கள் போய் எலக்ட்ரான்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டமில் 2 ஷெல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக எந்த ஷெல் இருக்கோ அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்து என்னென்னா அந்த எலக்ட்ரான் கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது செகண்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும். அந்த 8 எலக்ட்ரானில் வந்து 1 2 கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜன் கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 8க்கு பதிலாக 6 தான் இருக்கும். அப்போனா 2 வந்து மிஸ்ஸிங். அப்போனா ஆக்சிஜன் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சிங்கிள் ஆட்டம். இப்போ ஸ்டேபிள்னா என்ன அன்ஸ்டேபிள்னா என்ன அப்படின்னு புரியறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபனல் வந்து எடுத்துப்போம். இப்போ என் கையில் வந்து ஒரு பந்து இருக்குது. இந்த பந்து வந்து நம்ம கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதே பந்தை வந்து நம்ம இதுக்கு மேலே நிற்க வச்சிடலாம். இப்போ வந்து இது உட்காந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன் நம்ம இது அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது இன்டர்ஃபியரன்ஸ் வந்தது அப்படின்னா இந்த பந்து வந்து அன்ஸ்டேபிள் ஆச்சு, அதனால் காணாமல் போயிடுச்சு. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இந்த அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு ஆட்டமில் போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது துடிக்கும். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட போய் பேர் ஆகிடும். ஏன் வந்து அந்த ஆட்டம் வந்து துடிக்குது அப்படின்னா அதனோட வேலன்ஸ் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வந்து மிஸ் ஆகுது. அந்த 2 எலக்ட்ரான் வந்து வேறு ஆட்டம்லேருந்து கடன் வாங்கலாமா அப்படின்றது தான் வந்து அது வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து அதே சினாரியோ இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற 2 எலக்ட்ரான் வந்து இது வந்து கடன் வாங்கிடும். அந்த 2 ஷெல்லு வந்து merge ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக பார்க்கும்போது 6 தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து 2 O2ன்னு வச்சு பார்த்தா அந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகிறதுனால வந்து 2த்துக்கும் 8 எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால மற்ற ஆட்டமில் போய் ஈஸியாக போய் ஒட்டிக்கும். ஒரு உதாரணம் வந்து H2O அந்த வாட்டரில் போய் வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எங்கெங்கே வந்து சான்ஸ் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் போய் ஆக்சிஜன் போய் ஒட்டிக்கும். அதனால தான் வந்து ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல போய் ஈஸியாக வந்து ஒரு பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணிடும் அதனோட அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷனால்.